இந்த வீடியோவில் நம்ம மாடலிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். நியூ ப்ராஜெக்ட், மாடலிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸர். நான் இதுக்கு ஃபீட் யூஸ் பண்ணிக்கிறேன். மீட்டர் வேணும்னா நீங்கள் மீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். பீம் ஃபினிஷ். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ராயிங் ஒன்று வரைகிறேன். ஸோ இதுதான் இந்த சிம்பிள் ட்ராயிங். இதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் பீமை சூஸ் பண்ணி இதை வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ட்டு ஒன்று கொடுக்க போகிறேன். அது எந்த ப்ராப்பர்ட்டிஸாக வேணாலும் இருக்கலாம். ஸ்டீல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா காங்கிரீட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். இந்த கேஸில் நான் வந்து ஸ்டீல் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ டபிள்யூ ஷேப்ஸ், எனக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்ட பிறகு இந்த ஒட்டுமொத்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த 3 பீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன்னா, ஸோ அசைன் டு வியூன்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்ளை இருக்கான்ற கிராஸ் செக் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாடலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான். செட்டப்பில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கணும். மற்றபடி கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி இதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி. நம்ம ஜாமெண்ட்ரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து ஜெண்டர். ஜெண்டரில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்து முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நான் சப்போர்ட் கொடுக்குறேன். சப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட். நான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுக்க போகிறேன். ஆட் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு 2 நோடு. ஸோ இது வந்து நோடில் தான் ஆக்டாக அந்த 2 நோடையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லோட் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோட் கொடுக்குறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்னிட்டு நேம் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்எல்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ டெட் லோடை செலக்ட் பண்ணி, ஸோ டெட் லோடுன்றது ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டு. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது ஸ்டீலுக்குன்னுட்டு ஒரு வெயிட் இருக்கும்ல, அதை தான் நம்ம இங்கே செல்ஃப் வெயிட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். -1 ரீசன் வந்து 1ன்றது ஃபேக்டர், ஒரு மடங்கு. மைனஸில் கொடுத்தனால இது குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா XYZ வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகணும்னா, ஒய்க்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகணும்னா மைனஸ் கொடுத்தா தான் அது கீழ் நோக்கி அதோட ஃபோர்ஸை காட்டும். நெக்ஸ்ட்டு லைவ் லோடில் ஆட் கொடுக்குறேன். நம்பர் லோட் கொடுக்குறேன். யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு -15 கொடுக்குறேன். ஆட் க்ளோஸ். ஸோ எனக்கு இதுதான் வேணும்னால இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு பண்ண போகிறேன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அசைன் டு செலக்ட் பீம். ஆனால் எனக்கு இங்கே அதை அப்ளை ஆகிடும். ஸோ அப்ளை ஆகி முடிச்சுன்னா அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அனாலிசிஸ் பண்ணணும், அதோட லோட் டேட்டா, ஸ்டாட்டிக் செக் பண்ணணுமா. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோட் டேட்டா எனக்கு வேணும்னு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தேன்னா பெர்ஃபார்ம் அனாலிசிஸ் பிரிண்ட் அதெல்லாம் கொடுக்கலாம். இல்லைன்னா ஆல்னு கொடுத்துட்டேன்னா எல்லாமே ஆட் ஆகும். ஒன்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணோம், ரன் அனாலிசிஸ். ஸோ சேவ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்கோட இது ஸ்டாப் ஆகிடுச்சு. வியூ ரன்.
ஸோ என்ன வார்னிங்கோ அது கொடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் இதை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு வெறும் நோ பிரிண்ட் லோடு கொடுத்தேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வார்னிங் இருக்காது. ஸோ நான் என்ன டேட்டா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அந்த டேட்டாவில் ஏதாச்சும் வார்னிங் இருந்தால் தான் எனக்கு வார்னிங் காட்டும். ஸோ நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போது வார்னிங் வருது, இன்னொரு தடவை கொடுக்கும்போது வார்னிங் வரலன்னா அதுக்கு ரீசன் என்ன விதமான டேட்டா பொறுத்து தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை இதோட ரிசல்ட்ஸ் நான் செக் பண்ணேன். இதோட ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங் போகிறேன். போஸ்ட் ப்ராசஸிங்கில் எந்த லோடு அடிப்படையாக வச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும். உதாரணத்துக்கு எனக்கு லைவ் லோடை வச்சு வேணும்னா லைவ் லோடு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துடலாம். எனக்கு இங்கே வேணும்னா இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மாற்ற ட்ராயிங்கில் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ நோடு கொடுத்தீங்கன்னா நோடு வேல்யூ கொடுப்பாங்க இங்கே. ஸோ நோடில் என்னென்ன வேல்யூ இருக்குது, என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீம். ஸோ நான் இந்த பீமை கிளிக் பண்ணேன், பீம் மோடு இது. ஸோ நான் நோட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதோட ரியாக்ஷன்ஸும் பார்க்க முடியும். ரியாக்ஷன் டேட்டா இங்கே இருக்கு. உங்களுக்கு லோடு ரியாக்ஷன் டிஃப்ரென்ஸ்னுட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதோட ரிசல்ட்ஸ் நம்ம இதை பற்றி தனித்தனியாக படிக்கும்போது எப்படி ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பேசிக்ஸ் பீம். ஸோ பீமில் வந்து நம்ம ஃபோர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, கிராஃப் பார்க்க முடியும். ஃபோர்ஸுனா கிளிக் பண்ணனா இது எவ்வளோ ஃபோர்ஸ், அதோட டேட்டா கேல்குலேஷன் இல்லைன்னா நம்மளோட டேபிள் காலம் சொல்லலாம். எங்கெங்கே எவ்வளோ லோடு ஆக்டாக இருக்குது அதை 4ஆக பிரித்தா மூமெண்ட்ஸ் என்ன, மேக்ஸிமம் ஆக்சியல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இதில் இது பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஐ செக்ஷனில் எந்த இடத்துல எனக்கு வந்து என்னோட ரிசல்ட்ஸ் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய சிவப்பு கலரில் இருக்குது. இருக்கனால இங்கே ஆட் கொடுக்கணும்னா அதோட டேட்டா எனக்கு இங்கே வந்துடும். ஸோ எனக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ரெட்டே இல்லை. ஸோ ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுக்குறேன். ஸோ என்னோட ஃபோர்ஸில் எந்த இதுவும் இல்லை, மூமெண்ட்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கு எண்டிங்கு ஈக்குவலாக இருக்குது, மிடில் மட்டும்தான் உங்களுக்கு இது இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை கிராஃபிக்கலாக பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து மூமெண்ட், இது வந்து ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இது அனிமேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேட் பண்ணலாம். டிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் லைட்டாக தெரியுதா. ஸோ டெட் லோட்னா டெட் லோட். இதே நான் செக்ஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னுட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஒன்ஸ் நான் இதை முடித்த பிறகு ரிப்போர்ட். ஸோ இதில் எனக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா அந்த டேட்டாலாம் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேஜ்னுட்டு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ்னா நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங்னுட்டு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.